ஹாய் காய்ஸ், நண்டு கிரேவி பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் போட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ காட்டிருக்கிற மசாலா எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு போட்டுக்கணும். அது நல்லா தாளிச்சதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி வந்து 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தக்காளி வச்சுருக்கேன். ஸோ அதில் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு தென் ஆனியன் போட்டு நல்லா கிளாஸ் பற்ற அளவுக்கு வதக்கி வைக்கணும். எதுக்கு 2 வெங்காயமும் கலந்து போட்டிருக்கேன்னா, சின்ன வெங்காயம் ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து நான் ரெடிமேடாக வாங்கினது கிடையாது. எப்போயுமே நான் ஹோம்மேடாக அரைக்கிறது தான். அதை நல்லா வதங்கி அதை பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அந்த வெங்காயமும் அந்த தக்காளியும் நல்லா ஸ்மாஷ் ஆகணும், அந்தளவுக்கு வதக்கிக்கணும். அப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். சால்ட் பார்த்திங்கன்னா நான் நண்டுக்கும் சேர்த்து தான் ஆட் பண்ணியிருக்கேன். தென் இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். தென் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி போட்டுக்கிறேன். இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தென் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நான் நல்லா வதக்கிக்கிறேன். தென் ஆல்ரெடி வந்துட்டு க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச நண்டை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃப்ரெஷ் மசாலா அரைக்க போகிறோம். இதில் என்னென்னலாம் இருக்குன்னா, தேங்காய், சோம்பு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் அண்ட் கசகசா இருக்குது. மிளகு போடணும். என்கிட்ட அன்றைக்கி மிளகு இல்லாதனால நான் பெப்பர் பவுடராக வந்துட்டு எண்டில் ஆட் பண்ணிவிட்டேன். நீங்கள் மிளகு போட்டுக்கோங்க. எனக்கு பெப்பர் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். அண்ட் நான் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு மசாலா ஐட்டம்ஸ் எதுவும் வாங்க மாட்டேன் கடையில். லைக் பெப்பர் பவுடர், ஜீரா பவுடர், சோம்பு பவுடர், இது எல்லாமே நானே வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருவேன். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா பெப்பர் பவுடர், ஸோ நான் அதை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். தென் இது எல்லாத்தையும் மிக்ஸ் போட்டு ஒரு லிட்டர் போட்டுருங்க. இப்போ போட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அது விழுந்துடும். அண்ட் ஃபைனல் டச்சாக நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கோங்க. அதை போட்டதுக்கப்புறம் நீங்கள் கொத்தமல்லி போட்டு ஒரு 1 மினிட்ல நீங்கள் ஆஃப் பண்ணுங்கள். நம்மளோட நண்டு கிரேவி ரெடி பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிளான குக்கிங்க்கு என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாவில் பார்க்கணும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.